ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பேட்டையில் லொக்கேட் பண்ணியிருக்கிற ஸ்ரீ சுபமங்கலம் கேட்ரிங் சர்வீஸ்க்கு தான் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஃபுட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிச்சன் வந்து அவங்கக்கிட்டே கிச்சன் இருக்குன்னா நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கேயே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஆன் டைமில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ப்யூர் வெஜ் மட்டும்தான் சமைப்பாங்க, நான்வெஜ்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் ப்யூர் வெஜ் நல்லா டேஸ்ட்டான ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ சுபமங்கலம் கேட்ரிங் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமையல் வந்து கிச்சனில் நடந்துகிட்ருக்கு. பாத்திரம் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக க்ளீனாக இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தேவையானது எல்லாமே அப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுக்கணும்னு நல்லா இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பு இந்த மாதிரி ஒன்றில் தான் வந்து அவங்க அங்கே சமைக்கிறதுனால டேஸ்ட்டுமே ஒன்று நல்லாயிருக்கும். சாம்பாரில் வந்து இவங்களோட ஸ்பெஷலே வந்து மாங்காய் போடுறது தான். மாங்காய் போட்ட சாம்பார் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணியோட ஒர்க்கெல்லாம், அதாவது காளான் பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் வெஜிடேரியனில் இவங்ககிட்ட நிறையா மெனூஸ் வச்சுருக்காங்க. மார்னிங் டிஃபன் ஆகட்டும், டிஃபனில் தொடங்கி ஆஃப்டர்நூன் லஞ்சிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லிஸ்ட்டு வேணாலும் கேட்ரிங் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலே அவங்ககிட்ட கேட்லாங் நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காளான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே நல்லா தான் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. புளிக்குழம்பு வந்து நடந்துகிட்ருக்கு. புளிக்குழம்பு, ரசம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அது போக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. ப்யூர் வெஜ்ஜு வந்து டேஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ஸ்ரீ சுபமங்கலம் கேட்ரிங்கோட சமைச்சு ஒரு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அந்த டேஸ்ட்டுக்கே அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து போயிட்டுருக்கு. பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் கறி பிடிச்ச மாதிரி சைடில் ஓட்ட மாதிரிலாம் இருக்கும். இது வந்து காளான் பிரியாணிங்க. வந்து பார்த்திங்கன்னா மேலே காளான் நல்லா மிதக்கிற அளவுக்கு சூப்பராக அவ்வளோ. ஒரு சிலர்லாம் காளான் பிரியாணியில் கடமைக்கு கொஞ்சம் தான் காளான் போடுவாங்க, நிறையா போட்டிருந்தாங்க. இது வந்து பாயாசமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி தான் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சு பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வேணும்னா நீங்கள் வந்து சுபம் கேட்ரிங் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐயம்பேட்டையில் லொக்கேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து காளான் பிரியாணி வந்து தம் உடைக்க போகிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கை போட்டு டீசெண்டாக அதில் மூடி வச்சு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இங்கே நான் ஆல்ரெடி ஒரு கேட்ரிங் சர்வீஸில் இவங்களோட சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்டேன். அண்ணா ஓகே சரி வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போய் வீடியோ எடுத்தேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தம் வந்து உடைக்கிறாங்க. பிரியாணிலாம் வந்து பாருங்களேன், சைடில் அப்படியே எவ்வளோ காளான் இருக்குன்னு அப்படியே உடைக்கிறப்போ அப்படியே உதிரி சூப்பராக விழுகும். அப்போவே சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஃபீலாக இருந்துச்சு. சரி உடனே நம்ம கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பார்சல் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். செம டேஸ்ட்டுங்க. உண்மையாலுமே வெஜிடேரியனில் வந்து டேஸ்ட்டான ஃபுட் வேணும் அப்படின்னாலும் சரி, வாலஜாபாத்து அப்புறம் செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் இந்த சைடு நீங்கள் காஞ்சிபுரத்தில் எங்கே வேணாலும் சமையல், அதாவது உங்கள் லொக்கேஷனில் வந்து சமைச்சு தர மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா கேட்ரிங் சர்வீஸில் அங்கேயே சமைச்சு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாலும் அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. டைமிங்க்கு வந்து நிறைய பேர் ஃபங்க்ஷன்லாம் லேட்டாக வந்து ஃபுட்டு வந்திருக்கலாம். பட் இவங்ககிட்ட வந்து டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சொன்ன டைமுக்கு முன்னாடியே நமக்கு ஃபுட்டு வந்துடும். சுபமங்கலம் கேட்ரிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஃபுட்டுங்க. ஆக்சுவலி நான் வந்து கேரளா இருந்தாலுமே நான் அதிகமாக நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். பட் இவங்களோட வெஜிடேரியன் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வெஜிடேரியனாலே பிடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா உடச்சி போட்டிருக்க பிரியாணி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே காளான் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். வெஜிடேரியன் பிடிச்ச மக்களுக்கெல்லாம் ப்யூர் வெஜிடேரியன். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இந்த பொரியல் மாதிரி சைடில் வைப்பாங்களா அந்த கூட்டு தாங்க. பாருங்களேன், மசாலாவை அள்ளி சாப்பிட்ண போல் தோணுது. பட் நம்ம வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம், சாப்பிட முடியாது. வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்குது. இதை கூட்டு மாதிரி சைடில் வைப்பாங்க இடையில. நம்ம கொஞ்சம் அதை வேறு சாப்பாட்டில் பிழைஞ்சி சாப்பிட்டோம்னாலுமே அம்பட்டு ருசியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு வகையான கூட்டு தான். பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியாகவுமே அவங்கக்கிட்ட மெனூஸ் எல்லாமே இருக்குது. மெனூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள மேலே கொடுத்துருக்குற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலுமே சொல்லிடுவாங்க மக்களே. வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இதாங்க ரைஸு பழனா அவ்வளோ விலையாக இருந்துச்சுங்க. பார்க்க ரீசெண்டாக வெந்து கரெக்டாக தண்ணியெல்லாம் வந்துட்டு குக்கரில் எல்லாம் வைக்கிறதில்ல, அவங்க சட்டியில் வச்சு வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட் சாப்பிட்றதுக்கும் நல்லதுங்க. ப்யூர் மினரல்